Hi friends, வணக்கம். Birth time rectification. இந்த birth time rectification இது வரைக்கும் 3 பார்ட் பார்த்தீங்க. அதில் பார்த்து நிறைய பேர் இது ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதாகவும் அதில் சில கேள்வியும் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இது கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான். ஒரு வாட்டிக்கே இது அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால் ஒரு 4-5 வாட்டியாவது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கொஞ்சம் வரும். இப்போது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷனுக்கு இங்கே நம்ம 3 செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 3 சப்ளாடு மாறும்போது எல்லா சப்ளாட்லேயும் 3 வரதான் செய்யும். அதுக்காக நம்ம டைமிங்கு ஜாஸ்தியோ கம்மியோ டியூனிங் பண்ணும்போது எல்லாத்துலேயும் 3 வரும். ஆனால் அதில் ஒரே ஒரு 3 மட்டும்தான் நமக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக நிற்கும். ஒரு 3 நம்ம அசெண்டிங் சப்ளாட டிசைட் பண்ணிட்டோம்னாக்க அது மட்டுமே கரெக்டு டைமுன்னு சொல்லவும் முடியாது. அதனால் டியூனிங் அப்புறம் நம்ம எல்லாமும் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைமு நிறைய பேர் பெரிய பெரிய அஸ்ட்ராலஜி பார்த்திங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரும் பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மாத்திரம் கேட்குறாங்க. அவங்க அவ்வளோ கேட்குறாங்கனாக்கா அதுக்கு அவ்வளோ கஷ்டமும் இருக்குது. அது நம்ம ஒரு தடவையே ப்ராக்டிஸ் ஆகி போய் நம்மளுக்கு வந்துச்சுனாக்கா அப்போல அந்த கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ண வரும். நிச்சயமாக ஒரு 4-5 சார்ட்டு பண்ணாங்கன்ட்டு நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகிடுவீங்க. இப்போது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷனுக்கு ரூலிங் பிளானட் பார்த்தோம். ரூலிங் பிளானட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். ஆனால் அந்த ரூலிங் பிளானட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரூலிங் பிளானட் வச்சுக்கிட்டு அது கூட 3 ஸ்டார் லார்டோட நம்ம கனெக்டிவிட்டி பண்ணோம்னாக்கா கரெக்டாக வரும். அது முதல் சப்ஜெக்ட். ரெண்டாவது ஜென்யூ மெத்தடு. இப்போது மதருக்கும் ஃபாதருக்கும் கனெக்டிவிட்டி வரணும். வந்தாக்க அதுதான் அவங்களுக்கு புள்ளன்றது அர்த்தம். அது வரணும். அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டு எடுத்துக்கின்னு பார்த்தோம். இப்போது அதே சார்ட்டை வச்சுக்கிட்டு இப்போது எல்லாத்துக்குமே ஒரே சார்ட்டு தான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். ஏன்னாக்கா அந்த ஒரு சார்ட்டு நம்மளால் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதான்னு பார்த்தோம்னா தான் அது கரெக்டாக இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சில இதுவில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். அந்த ப்ராப்ளம் வந்தாக்க அது டைரெக்டில் லிங்க் ஆகிக்குதா, இன்டைரக்டில் லிங்க் ஆகிருக்குதா, இல்லை அது லிங்கேஜே கொடுக்கலையா, அதனால் என்ன பிரச்சனைன்றது நம்ம நல்லா பார்க்கணுன்னாக்கா அதுக்கு நம்ம அவங்களுக்கு நடந்த எல்லா ஈவெண்ட்டும் நம்ம சர்ச் பண்ணி தான் தீரணும். ஒரு வேளை நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்ட அப்புறம் எல்லாம் பார்க்கலனாலும் கூட ஒரு 2-3 பார்த்துக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நாம் அது நம்ம டியூன் பண்ண அந்த 3 கரெக்டாக இல்லையான்னாக்க நம்மளுக்கு எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக நிற்கணும். அப்போ தான் நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணது கரெக்டாக இருக்கும். அந்த ரெக்டிஃபிகேஷன் இங்கே ராகு சப்பில் நம்ம 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதே 3 எல்லாத்துலேயும் வரும். மெர்க்குரியில் வரும், சன்னில் வரும், மூனில் வரும், ஜூபிட்டரில் வரும், சாட்டர்னில் வரும், ராகுவில் வரும், கேத்துவில் வரும். எல்லாத்துலேயுமே அந்த 3 வரதான் செய்யும். ஆனால் அதில் 1 மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடியெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதமாக அது கனெக்டிவிட்டி வராது. அதனால் நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் அதில் கரெக்டாக இருக்கும். அதனால் நாம் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு இதில் சான்ஸ் கிடையாது. அப்படி இருந்தால் அது சயின்டிஃபிக் மெத்தடாக ஆகாது. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பொறுமையோட பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஓகே, இப்போது சப்ஜெக்ட் உள்ள போகலாம். இன்றைக்கி தினம் ஒரு சைல்டு பர்த்து அவங்களுக்கு ஒரு 2 பசங்க பிறந்திருக்காங்க. அந்த பசங்க இந்த சார்ட்டில்
என்ன சொல்லுது, நாம் டியூனிங் பண்ணதுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்றது பார்ப்போம். ஓகே, இந்த பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்போது சைல்டு பர்த் ப்ராமிஸ் ஆச்சா இல்லையா ஃபஸ்ட் கொஸ்டின். இந்த சைல்டு பர்த் ப்ராமிஸ் ஆச்சுனாக்க, சப்போஸ் ப்ராமிஸ் ஆச்சு எஸ், அதை நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறோம்? அசெண்டிங் சப்சப்ளாய்டு ப்ராமிஸ் பண்ணணும். அதுவும் கூட நாம் எடுத்துக்கிட்ட ப்ரைமரி கஸ்ப் ப்ராமிஸ் ஆகணும். இங்கே சைல்டு பர்த்துன்னு எடுத்துக்கணும். சைல்டு பர்த்துக்கு அசெண்டிங் சப்சப்ளாய்டு ப்ராமிஸ் ஆகணும். அதே மாதிரி ஃபிஃப்த்து கஸ்ப்பு சைல்டு பர்த்துக்கு ப்ரைமரி கஸ்ப்பு அது 2-5-11 கனெக்ஷன் வரணும். இப்போது அசெண்டிங் சப்சப்ளாய்டு எடுத்துக்கிட்டோம். அசெண்டிங் சப்சப்ளாய்டு வந்து 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அந்த 3 வந்து கேத்து ஸ்டாரு, மூன் சப்பு, ராகு சப்பில் இருக்குது. பாருங்கள், கேத்து ஸ்டாரு, மூன் சப், ராகு சப். இங்கே கேத்து வந்து சாட்ரான் சைனாகவும் சாட்ரான் மூன் ஸ்டாராகவும் வேலை செய்யும். ஸோ கேத்துக்கு இங்கே சாட்ரான் மூன் கனெக்டிவிட்டி. இங்கே ராகு வந்து ராகு மூன் சைனாகவும் சாட்ரான் ஸ்டாராகவும் வேலை செய்யும். இங்கே மூன் சைன் சாட்ரான் ஸ்டார். ஓகே, இப்போது கனெக்டிவிட்டி பார்க்கலாம். கேத்து இங்கே நம்ம என்ன சொன்னோன்னாக்க 2-5-11 கனெக்ஷன் வரணும். அது இன்வால்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போது கேத்து பார்க்கலாம். இங்கே கேத்து செகண்ட் ஹவுஸில் வந்துச்சு, 5th ஹவுஸில் கேத்து வரல, தென் 11th ஹவுஸில் கேத்து வந்துக்குது. கேத்து வந்து 2 and 11. தென் சாட்ரான் வந்து செகண்டில் வரல, தென் 5th வந்திருக்குது, 11th வரல. ஸோ சாட்ரான் 5th வந்துச்சு. நெக்ஸ்ட் மூணு வந்து செகண்டில் வரல, தென் 5th வந்திருக்குது, தென் 11th வந்திருக்குது. 3 வந்து 5-11 கனெக்ஷன் வந்திருக்குது. நெக்ஸ்ட் 3-5-11. நெக்ஸ்ட் ராகு பார்த்தோம்னாக்க செகண்டில் வந்திருக்குது, நெக்ஸ்ட்டு 5th வந்திருக்குது, 11th வரல. ஸோ ராகு 2-5 கனெக்ஷன், மூன் 5th-11 கனெக்ஷன், சாட்ரான் 5th கனெக்ஷன். இங்கே இன்வால்மெண்ட், கமிட்மெண்ட், ஃபைனல் கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இன்வால்மெண்ட்டு, கமிட்மெண்ட்டு, ஃபைனல் கன்ஃபர்மேஷன் 3ம் சப்போர்ட்டிவாக இருந்தாக்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்புக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ன்றது காமிக்குது. இப்போது ப்ரைமரி 5th கஸ்ப் பார்க்கலாம். ப்ரைமரி 5th கஸ்ப் வந்து சாட்ரான், ராகு, சாட்ரான் ஸ்டார், ராகு சப், மூன் சப். இங்கே சாட்ரான் ஆல்ரெடி 5th கனெக்ஷன். ராகு வந்து மூன் சைன் சாட்ரான் ஸ்டார். ஸோ ராகு 2-5-5-11 5 கனெக்ஷன் இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் மூணு வந்து 5-11 கனெக்ஷன். ஸோ இங்கே இன்வால்மெண்ட், கமிட்மெண்ட், ஃபைனல் கன்ஃபர்மேஷன். ஸோ நல்லாயிருக்கு. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தேவையான அசெண்டிங் சப்சப்ளாய்டும் ப்ரைமரி 5th கஸ்பும் ப்ராமிஸ் பண்ணியிருக்குது. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்குன்றது நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது
அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை வந்து 2/7/2010 பிறந்திருக்குது. அப்போது டிபிஏ தசாபுக்தி அந்தரம் வந்து கோரலிங் வந்து சன், மெர்க்குரி, ஜூபிட்டர், மெர்க்குரி. ஒரு ஈவெண்ட்டு பார்க்கும்போது ஒரு தசையை பார்க்கணுன்னாக்க இப்போது பொதுவாக வந்து தசை, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் ஒரு ஈவெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சிங்கனாக்க அது வந்து எல்லாமே அவங்களுக்கு எதிர்பார்க்காத விதத்தில் ஈஸியாக கஷ்டம் இல்லாத நடக்கும். ஆனால் சில நேரத்தில் தசை வந்து சப்போர்ட் பண்ணாமல் போகலாம், புக்தி, அந்தரம், சூட்சுமமும் சப்போர்ட் பண்ணலாம். அப்போவும் அந்த ஈவெண்ட் நடக்கும். ஏன்னாக்க ஒரு தசை பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த தசை வந்து வாழ்க்கையில் ஒரே முறை நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுங்களை மட்டும்தான் தசை பார்த்தா போதுமானது. மற்ற இந்த புக்தி பார்த்தாவே போதும். இப்போது சன் தசை, மெர்க்குரி, புக்தி, ஜூபிட்டர், சூக்ஷ்மம், அந்தரம், மெர்க்குரி, சூக்ஷ்மம். சன் எடுத்துக்கிறோம். இங்கே சன்னு வந்து மார்ஸ், மூன், வீனஸ். மார்ஸ், மூன், வீனஸ். இங்கே 2-5-11 கனெக்ஷன் டைரெக்டாக இல்லை இன்டைரக்டாக அது வரணும். இப்போது இங்கே ஒரு தசையில் பார்த்தோம்னா 1-6-12 தான் இருக்குது. மூன் 5-11 கனெக்ஷன் இருக்குது. வீனஸும் 6-7-12 கனெக்ஷன். இங்கே வந்து சப்போர்ட்டிங் ஹவுஸு இருக்குது. ஆனால் வந்து இங்கே நம்மளுக்கு தேவையான 2-5-11 இல்லை. இது டைரக்ட் லிங்கேஜ் பார்த்தோம். அது இன்டைரக்ட் லிங்கேஜ்னால் மார்ஸ் வந்து இங்கே ராகு ஸ்டாரில் இருக்குது. அதே மாதிரி வீனஸ் வந்து இங்கே ராகு சப்பில் இருக்குது. ஸோ இங்கே ராகு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ராகு ஸ்டாராவது 3 சர்ஃபல். ஸோ இங்கே இன்டைரக்டாக சன்னு வந்து மார்ஸ் மூலியமாகவும் வீனஸ் மூலிமா நம்மளுக்கு லிங்கேஜ் வந்துச்சு. ஆனால் இங்கே டைரெக்டாக லிங்கேஜ் ஆகலை. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு இன்டைரக்ட். நெக்ஸ்ட்டு புக்தி. புக்தி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முக்கியமானது வந்து புக்தி. ஏன்னா புக்தி வந்து 1 இயர்லேருந்து ஒரு 3 இயர் வரைக்கும் இருக்கும். அதனால் அந்த ஒரு குழந்தை பிறப்புக்கு 1 வருஷம் காலமானந்தான் போதுமானது. அதனால் இங்கே புக்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட் எடுத்துக்கணும். இப்போது மெர்க்குரி. மெர்க்குரி வந்து மார்ஸ் ஸ்டார், வீனஸ், சப், ராகு சப் சப். மெர்க்குரி, மார்ஸு, வீனஸு, ராகு. இப்போது மார்ஸ் பார்த்தோம்னா 1-6-12. ஸோ இங்கே கனெக்டிவிட்டி வரல. வீனஸ் பார்த்தோம்னா 6-7-12. இங்கே 7 வந்துட்டால் ஒரு மிடில், ஆனால் டைரக்ட் கனெக்ஷனும் இல்லை. இங்கே ராகு வந்து 2-5 கனெக்ஷன், 5-11 கனெக்ஷன், 5th கனெக்ஷன். இங்கே சப்சப்ளாடு இங்கே ஃபுல் கனெக்டிவிட்டி ஆச்சு. ஆனால் மார்க்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மார்க்ஸ் ஸ்டார் வந்து ராகுவாகவும் வீனஸ் சப் வந்து ராகுவாகவும் வரதுனால இங்கே நம்மளுக்கு இன்டைரக்ட் கனெக்ஷனு வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷன் காமிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர். ஜூபிட்டர் எடுத்துக்கணும்னாக்க மூன் ஸ்டார், சாட்ரான் சப், சாட்ரான் சப் சப். 3 5-11 கனெக்ஷன், சாட்ரான் 5th கனெக்ஷன், இங்கே சாட்ரான் 5th கனெக்ஷன். ஸோ இங்கே அந்தரம் வந்து இன்வால்மெண்ட், கமிட்மெண்ட், ஃபைனல் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுக்கு இங்கே காமிச்சிச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு மெர்க்குரி. மெர்க்குரி ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம். இந்த மாதிரி
தசா புக்தி அந்தரம் வந்து ஒரு குழந்தை பிறப்புக்கு எல்லாமே வந்து ஓகே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும். அப்படி ஏதாவது ஒரு விதமாக தடங்கள் வந்தாக்க அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறப்புக்கு அவ்வளோ அனுகூலமாக இருக்காது. இப்போது அந்த நேரத்தில் சந்திரன் வந்து ஃபஸ்ட்டு சைல்டு டிரான்சிட் வந்து 3 வந்து மார்ஸ், சைன், மெர்க்குரி, ஸ்டார், ராகு, சப், ஜூபிட்டர், சப்பில் இருக்குது. ஸோ இங்கே மெர்க்குரி நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. மூணோட ஸ்டாரு இம்பார்ட்டண்ட்டு. இங்கே ஆல்ரெடி மூணோட ஸ்டார் மெர்க்குரி இங்கே நம்ம டிசைட் ஆகிடுச்சு, இங்கே ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ அந்த பீரியடில் குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அதுவே செகண்ட் குழந்தைக்கும் அதே தான் வந்து பாருங்க, இல்லை சாட்டர்ன், ஜூபிட்டர். ஓகே, இப்போது ஃபஸ்ட் சைல்டு பார்த்தோம். செகண்ட் சைல்டு வந்து 19 to 2014. இங்கே மூன் தசை, ராகு புக்தி, மெர்க்குரி அந்தரம், மெர்க்குரி சூட்ச்மம். செகண்ட் சைல்டு வந்து கோர்வலிங் பிளானட்ஸ் வந்து 3 ராகு, 3 மெர்க்குரி. ஓகே, இப்போ மூணு ஆல்ரெடி பார்த்தோம். கேத்து, சாட்ரன், மூன். தென் மூன், ராகு, மூன், சாட்ரன். ஆல்ரெடி இன்வால்மெண்ட், கமிட்மெண்ட், ஃபைனல் கன்ஃபர்மேஷன். இங்கே ஓகே. ஒரு தசை இங்கே ஓகே சொல்லிச்சு. இங்கே புக்தி நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்னோம். ராகு, இங்கே ராகு பாருங்க, சாட்ரான் ஸ்டார் ஜூபிட்டர், சாட்ரான் ஸ்டார் ஜூபிட்டர் சைன், ராகு சப். சாட்ரான் ஜூபிட்டர் ராகு இஸ் மூன் சைன், சாட்ரான் சப். இங்கே சாட்ரான் 5th கனெக்ஷன், ஜூபிட்டர் 2, 5, 11 கனெக்ஷன், ராகு ஆல்சோ கனெக்ஷன். இங்கே இன்வால்மெண்ட், கமிட்மெண்ட், ஃபைனல் கன்ஃபர்மேஷன் எல்லாம் ஓகே காமிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மெர்க்குரி அந்தரம் சூட்ச்மம். மெர்க்குரி வந்து மார்ஸ் ஸ்டார், வீனஸ் சைன், மார்ஸ் ஸ்டார், வீனஸ் சப், ராகு சப். ஸோ இங்கே இன்டைரக்டாக வந்து மார்ஸு ராகு ஸ்டாரில் இருக்குது. இங்கே வீனஸ் வந்து ராகு சப்பில் இருக்குது. ஸோ இங்கே இன்டைரக்டாகவும் இங்கே ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. இது நாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே டிரான்சிட்டு அந்த 2014 வந்து குழந்தை பிறந்தப்போ 3 வந்து சாட்ரான் சைன், ஜூபிட்டர் சப், ஜூபிட்டர் ஸ்டார், ஜூபிட்டர் சப், மெர்க்குரி சப்பில் குழந்தை பிறந்திருக்குது. இங்கே 3ஓட ஸ்டார் வந்து ஜூபிட்டர். இப்போது நம்ம ஜூபிட்டர் பார்க்கலாம். ஜூபிட்டர் வந்து 3 ஸ்டார், சாட்ரான் சப், சாட்ரான் சப். ஸோ 3 வந்து 5, 11 கனெக்ஷன், சாட்ரான் 5th கனெக்ஷன், சாட்ரான் 5th கனெக்ஷன். இங்கே ஜூபிட்டர் வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நாம் செக் பண்ணால் நமக்கு நடந்த ஈவெண்ட்டுகளெல்லாம் வந்து கரெக்டாக வரணும். அந்த கரெக்டாக வந்தப்போ மட்டும்தான் இது வந்து ஈவெண்ட்டு கரெக்டாக இருக்கும். அப்போது நாம் செலக்ட் பண்ண 3 வந்து இங்கே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ப்ரொசீஜர் ஜாபு பற்றியோ இல்லை வேறு எது பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.